இப்ப நம்ம Netflixல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு ஹிந்தி சீரியஸான டப்பா கார்ட்டல் வெப் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த சீரியஸ்ல நம்ம ஜோதிகா, ஷாலினி பாண்டே அண்ட் நிமிஷான்னு சொல்லி பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த சீரியஸ்ல நடிச்சிருக்கிறாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லரா எடுத்திருக்கிறாங்க. 7 எபிசோட்ஸ் கொண்டு இந்த சீசன் 1 வெளிவந்திருக்கு. இந்த 7 எபிசோட்ஸுமே பார்க்கறதுக்கு அமேசிங்கா இருக்கு. கதை என்ன அப்படின்னா, சீரியஸோட ஸ்டார்டிங் எபிசோட்லயே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ இந்த ஆக்சிடென்ட்கான காரணம் வந்து டிரைவ் பண்ணவங்க வந்து மோடர்னால் அப்படிங்கிற ஒரு மெடிசனை வந்து எடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த மெடிசனை இந்தியால தடை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மெடிசன்ல ஒரு விதமான ட்ரக் இருக்கு. இதனால வந்து மக்கள் அதுக்கு அடிக்ஷன் ஆகி அவங்களோட உயிரை வந்து இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த மெடிசனை தடை பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த மருந்தை செய்யக்கூடிய அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா, அது இந்தியாலே மொத்தமா ஒரு 5 கம்பெனி தான். ஆனா அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்தியால விற்க முடியாது. யூஎஸ் மாதிரியான கண்ட்ரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுவாங்க. சாரி, எக்ஸ்போர்ட்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி பண்ணக்கூடிய ஒரு மெடிசனை இங்க விவா கம்பெனின்னு சொல்லி ஒரு 5 கம்பெனி தான் பண்றாங்க. இதுல இந்த விவா கம்பெனி தான் வந்து இந்த மெடிசனை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி FDSCO அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண வராரு. வலுவான ஒரு ஆதாரம் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா இதை நிரூபிச்சு அவங்க மேல கோர்ட்ல கேஸ் போட முடியும். ஸோ அதுல இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸரும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் இதுக்கான வலுவான ஆதாரங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஷாலினி பாண்டே அண்ட் நிமிஷா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணாங்க. அந்த பிசினஸ்ல ஒரு பெரிய ட்ரக் டீலர் கிட்ட மாட்டிக்கிட்டு ட்ரக் டீலிங் பண்ணக்கூடிய ஒரு வேலையை இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 2 கதைகளும் கடைசி ஒரே நேர்கோட்டில் எப்படி வந்து சந்திக்குது. ஸோ இதை வச்சு தான் வந்து இந்த சீரியஸை கம்ப்ளீட்டாக எடுத்திருக்காங்க. நான் இப்போ சொன்னது எல்லாமே ஒரு 2 எபிசோட்குள்ளே வந்துருங்க. அதில் இந்த சீரியஸோட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா கண்டிப்பாக கேஸ்டிங் தான் சொல்லுவேன். ஸோ ஒரு 7லேருந்து 8 பொண்ணுங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸை ப்ராப்பரான ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம ஜோதிகாவை பொறுத்தளவுக்கு ஒரு 3வது எபிசோட்லாம் அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வருது. ஸோ அது வரைக்கும் அங்கங்க சின்ன சின்ன சீன்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த 3வது எபிசோடுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு மெயினான ஒரு ஸ்கோப் வருது. மற்ற கேரக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷாலினி பாண்டே அண்ட் நிமிஷா இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஸ்கோப்பு. அதில் நிமிஷாவோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சான்ஸே இல்லை, அப்படி தட்டி தூக்கிட்டு போறாங்கன்னு தான் சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸ் சொல்லமா இதை தாண்டி 2வது எபிசோட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி கேரக்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. செம கிளாஷியான ஒரு கேரக்டர், ஒரு மாசான ஒரு கேரக்டரா வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்படி நான் சொல்லியிருக்கிறது 1-2 கேரக்டர்ஸா இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே தனித்தனியா சொல்லணும். அப்படி சொன்னா அப்படி லென்த்தா போயிரும் அப்படிங்கிறதுனால சொல்லல. எல்லா கேரக்டர்ஸுமே ப்ராப்பரான ரைட்டிங், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ்ல அவங்களும் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருந்தாங்க. டெக்னிக்கலி சவுண்டான படம். சினிமாட்டோகிராஃபிக்கா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர், பிஜிஎம்ஸ் எல்லாமே அருமையா போட்டு கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிளான ஒரு கிரைம் த்ரில்லர். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். பெரிய லெவலில் அடல்ட் கண்டென்ட்லாம் கிடையாது. ஆனா இந்த ட்ரக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணிருக்கனால அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாமா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே உங்களோட ஒப்பீனியன்ல வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருந்தாங்க. சீரியஸ்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ்னு எடுக்கும்போது கொஞ்சம் ஜவ்வா எழுதிட்டாங்க, கொஞ்சம் ஸ்லோ பேஸா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான வெப் சீரிஸ் அப்படிங்கும்போது ஒரு சில எபிசோட் கண்டிப்பா ஸ்லோ பேஸ்ல தான் போகும். ஆனா இங்க எல்லா எபிசோடுமே ஸ்லோ பேன்ல தான் போகுது அப்படிங்கிறதுனால அதை ஒரு நெகட்டிவா தான் பார்க்குறேன். மித்தபடி நெகட்டிவ்ஸ் கிடையாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.